வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், அதாவது வலம் யகுன் லஹும் ஷுஹதா, தன்னுடைய மனைவியை தவறாக பார்த்த ஒரு ஆணாக இருந்தால் என்ன, இல்ல அன்புசகம், அவங்களை தவிர சாட்சி கிடையாது. ஒருத்தர் மனைவி தப்பா பார்த்துட்டாங்கன்னா அந்த கணவர் உண்மைன்னு சாட்சி சொல்லிட்டாலே அது போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கணவரை தவறாக பார்த்து விட்டால் அந்த மனைவி சொல்றதே சாட்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் போது இவங்க என்ன செய்யணும், இப்போ கணவர் குற்றச்சாட்டை கொண்டு வராரா இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், 4 தடவை நான் அல்லாஹ்வின் சத்தியமாக உண்மையைத்தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணும். 5வது முறை நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லணுமா. உல் ஹாமிசத்து அன்ன லானத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபீன், பொய்யனா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும். 4 தடவை அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உண்மையாகத்தான் சொல்லுகிறேன், என் மனைவி தப்பானவளா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. 5வது தடவை அல்லாஹ்வுடைய சாபம், பொய் சொல்றவனா இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிரும்ல. அதே மாதிரி இந்த பெண்ணு நான் தவறு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டான வேலை முடிஞ்சிச்சு, நான் தவறு செய்யல, என் கணவன் என் மேல அவதூறு சொல்றான் அப்படின்னா அந்த அம்மாவை என்ன பண்ணணும், 4 முறை அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உண்மையைத்தான் பேசுறேன் சொல்லிட்டு 5வது முறை அன்ன கலபல்லாஹி அலைஹா இன் கான மினஸ் சாதிகீன், அதாவது நான் பொய்யனாக இருந்தால் அதாவது அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லணும். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு வ அன்னல்லாஹ தவ்வாபுன் ஹகீம், அல்லாஹ்வுடைய அருளும் கிருபை இல்லாமல் போனால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ் என்றைக்கே உங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கி இருப்பான். அப்ப என்ன பண்றாங்க, அந்த ஹிலால் இப்னு உமையா வழக்கு கொண்டு வந்தார் இல்லையா, அவர் இந்த மாதிரி 4 தடவை சத்தியம் பண்ணி 5வது அந்த சாப சத்தியம் பண்ணிட்டாரு. இந்த அம்மா தப்பு செய்த பெண்மணியா இருக்கும் போல இருக்கு. இந்த அம்மா 4 முறை சத்தியம் பண்ணிட்டு 5வது இந்த சாபம் இறங்கணும் சொல்லணும் இல்லையா, அதை சொல்ல போகும்போது மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் யோசிச்சுக்க, கொஞ்சம் யோசிச்சு சத்தியம் பண்ணு. அந்த அம்மா யோசிக்கிறாங்க. கடைசியில அதாவது நான் சத்தியம் செய்யாமல் போனால் என்னுடைய குலத்துக்கு அது கேவலமா போயிருன்னு அந்த அம்மா 5வது முறையாக அந்த லானத்தை, அதாவது நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டுங்கிறத அந்த அம்மா செஞ்சிடறாங்க. கடைசி 2 பேரும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரிச்சு வச்சிடறாங்க. இதுதான் ஒரு அவதூறு செய்தி, அதாவது ஒரு தவறானதை கணவரை பார்த்தால் அல்லது பெண் பார்த்தால் இதுதான் அதோடைய ப்ரொசீஜர்ங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். புகாரினுடைய 4747வது சம்பவமாக இதை நீங்கள் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஆக இப்படி தலாக்கின் மூலமாக இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குலாங்கிறது. இந்த குலாங்கிறது என்ன, ஒரு கணவனை பிடிக்காம ஒரு பெண்ணே வாண்டடா போய் எனக்கு இந்த கணவர் வேணாம் நான் பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் குலா. சாபித் இப்னு கைஸினுடைய ரலியல்லாஹு மனைவி வராங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர், இருந்தாலும் வலாக்கின் அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், திருமண உறவுல அவர் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்க மாதிரி தெரியல, நான் ஏதோ நிராகரிப்புல போயிடணும்னு நான் பயப்படுறேன். அப்போ துரியதின் அழகி ஹதிக்கத்தை ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, பிரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவர் ஒரு தோட்டத்தையே மஹரா கொடுத்திருக்கிறார் போல இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, குலா விடுறியா, அப்ப அவர் உனக்கு மஹரா கொடுத்தாரு தோட்டம், அதை திருப்பி நீ கொடுத்துறியாமான்ன உடனே அந்த அம்மா நான் சரி நான் கொடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. புகாருடைய 5273வது செய்தியாக இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில குலா விட்டால் மஹராக ஒரு ஆண் என்ன கொடுத்தாரோ அதை என்ன பண்ணிக்கலாம், திருப்பி அவங்க வாங்கி கொள்ளலாம், யார் ஆண் வாங்கி கொள்ளலாம். இப்படி திருமணம் தலாக்காயி குலாயி இதுக்கப்புறம் என்ன ஆகக்கூடாது, கணவன் நினைச்சு பழைய மனைவியை நினைத்தோ அல்லது பழைய கணவன் நினைத்தோ ரொம்பவும் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது.